Hello learners, welcome to World of Microbiology channel. In this video, I am going to discuss about simple staining. அதாவது லேப்ல simple staining வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இதனோட எய்ம் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பாக்டீரியாவோட மார்ஃபாலஜி, அதாவது அதனோட ஷேப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறமா அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து இந்த ஸ்டெய்னிங் வந்து நம்ம பண்ணுறோம். இதனோட பிரின்சிபல் என்னன்னா, இதில் வந்து ஒரு சிங்கிள் ரியேஜென்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயின் வந்து இருக்குது. ஒன்று என்னன்னா பேசிக் ஸ்டெயின். அதனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு குரோமோஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது கேட்டயானிக் அயன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அசிடிக் ஸ்டெயின். அதில் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு குரோமோஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது ஆனயானிக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம இந்த சிம்பிள் ஸ்டெய்னிங்கில் பேசிக் ஸ்டெயின் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, பாக்டீரியாவோட நியூக்ளிக் ஆசிட்டும் செல் வால் காம்பனன்ட்ஸும் வந்து நெகட்டிவ் சார்ஜை தான் வந்து கேரி பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு குரோமோஜன் கூட வந்து ஈஸியாக பைண்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து பேசிக் ஸ்டெயின் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து சிம்பிள் கான்செப்ட். அதாவது நெகட்டிவ் சார்ஜில் இருக்கிற பாக்டீரியாவோட நியூக்ளிக் ஆசிட்டும் செல்வாலும் பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பேசிக் ஸ்டெயின் கூட வந்து பைண்ட் ஆகுது. இதுதான் இந்த சிம்பிள் ஸ்டெய்னிங்கோட பிரின்சிபல். ஸோ இதில் யூஸ் பண்ணுற பேசிக் ஸ்டெயின்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்டல் வயலட், கார்பல் ஃபியூசின் அண்ட் மெத்திலின் ப்ளூ. இதுதான் வந்து மெயினாக சிம்பிள் ஸ்டெய்னிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதனோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு க்ளீன் கிளாஸ் ஸ்லைடு வந்து எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து நம்ம லேபில் ஸ்லைடு யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம டேப் வாட்டர்னால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 95% எத்தனால் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை டவல்னால நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் தின் பாக்டீரியல் ஸ்மியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த ஸ்லைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து நம்ம திக்காக வந்து போட்டுறக்கூடாது. எதனாலேன்னு கேட்டுட்டிங்கன்னா, திக்காக போடும்போது அதில் வந்து இந்த ஸ்டெயின்ஸ் அதிகமாக போய் பைண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த பாக்டீரியாவோட ஷேப்ஸும் அரேஞ்ச்மெண்ட்டும் தெரியாமல் போயிடும். அதனால் எப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது தின் ஸ்மியர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஸ்மியர் ப்ரிப்ரேஷனில் நம்ம லிக்விட் கல்ச்சர் யூஸ் பண்ணும்போது 1 லூப் ஆஃப் கல்ச்சர்ஸ் மட்டும் எடுத்து அதை சர்க்கிள் மோஷனில் வந்து நம்ம ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவே நம்ம சாலிட் கல்ச்சர் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே எடுத்துடாம 2 drops ஆஃப் டிஸ்டில் வாட்டர் வந்து அந்த ஸ்லைடில் பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து கொஞ்சம் கல்ச்சர் எடுத்து அதே மாதிரி சர்க்கிள் மோஷனில் வந்து ஸ்மியர் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஹீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே டைரெக்டாக பன்சன் பர்னரில் காமிக்காமல் லைட்டாக ஒரு 2 or 3 டைம்ஸ் லைட்டாக வச்சு எடுத்துட்டா போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்மியர் பண்ண ஸ்லைடில் ஸ்டெய்னிங் வந்து போர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கிறிஸ்டல் வயலட் யூஸ் பண்ணோன்னு சொன்னோம்னா அதில் வந்து 20 to 60 செகண்ட்ஸ் வந்து அப்படியே போர் பண்ணி வச்சுருக்கணும். இதுவே கார்பல் ஃபியூசின் யூஸ் பண்ணும்போது 50 to 30 செகண்ட்ஸ் வந்து வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறமா மெத்திலின் ப்ளூ யூஸ் பண்ணோம்னா 1 or 2 minutes இந்த டைமிங்கில் வந்து வச்சுருக்கணும். இப்படி இந்த டைமிங் கொடுக்கும்போது தான் பாக்டீரியல் செல் வால்ஸ் கூட இந்த ஸ்டெய்னிங் நல்லா பைண்ட் ஆகி நம்மளுக்கு கிளியர் வியூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, வாஷ்ட் வித் டேப் வாட்டர். அதாவது நம்ம ஸ்டெய்னிங் பண்ண அந்த ஸ்லைடை வந்து டேப் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணும்போது டைரெக்டாக டேப்பில் காமிக்காமல் லைட்டாக வாஷ் பண்ணால் போதும். ஸோ இது எதுக்காக நம்ம வாஷ் பண்ணுறோன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது வாஷ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதிகமாக நம்ம டேப் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடும். அதனால் நம்ம லைட்டாக வாஷ் பண்ணாவே போதுமானது. லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்லைடை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஆயில் இமர்ஷன் வச்சு வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துட்டிங்கன்னா சிடர்வுட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 1 drop வச்சாவே போதுமானது. ஸோ அந்த 1 drop வச்சுட்டு அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி வியூ பண்ணி பார்க்கும்போது ஈகோலை வந்து ராட் ஷேப்பில் இருக்கும். ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து கிரேப் லைக் கிளஸ்டர்ஸில் ஸ்பெரிக்கல் செல் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து இருக்கும். இதுதாங்க சிம்பிள் ஸ்டெய்னிங் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தடோட சம்மரி இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக வியூ பண்ணி
பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ. சிம்பிள் ஸ்டெனோட ப்ரொசீஜர் சம்மரி. க்ளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுத்துகிட்டு அதில் பாக்டீரியாவை ஒரு தின் ஸ்மியர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஹீட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டெயின் போர் பண்ணணும். இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயின்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் கார்பல் ஃபியூஷன், கிறிஸ்டல் வயலட், மெத்திலின் ப்ளூ இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெயின் போர் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதை ஆயில் இமர்ஷன் யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் 100x மேக்னிஃபிகேஷனில் வியூ பண்ணி பார்க்கலாம். அப்படி வியூ பண்ணி பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் கிரேப் லைக் ஸ்ட்ரக்சரில் கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த பிக்சரில் ஈகோலை ராட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது மாதிரி சிம்பிள் ஸ்டெய்னிங்கில் நம்ம பாக்டீரியாவோட ஷேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம்.